ஒரைசா பிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, ஒரைசா ரீஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாமா? வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ எல்லாருக்குமே இந்த காமன் சந்தேகம் இருக்கு டாக்டர். மார்க்கெட்ல நிறைய குக்கிங் ஆயில்ஸ் வந்துடுச்சு, விதவிதமா அட்ராக்டிவ் பேக்கிங்கோட ரொம்ப எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க, இது நல்ல ஆயில்னு. பட் கம்பேர் பண்ணி ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, எந்த ஆயில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டாக்டர்? மார்க்கெட்டில் நிறைய ஆயில் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி சீசன் வேறு, அதனால் எந்த ஆயிலில் நம்ம பண்ணினா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஆயிலையும் ஒரு நல்ல குணங்கள் இருக்குது, ஒரு கெட்ட குணங்கள் இருக்குது, மாறி மாறி நம்ம திங்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் சுவைன்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் முறுக்கு பண்ணிங்கன்னா அது தேங்காய் எண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும். வடைன்னு பண்ணிங்கன்னா அது கடலை எண்ணெய் பண்ணால் நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்பளம் பொரிச்சிங்கனாக்கா அது ரைஸ் பிரான் ஆயிலில் நம்ம பண்ணினா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நமக்கு காம்படிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவையா ஆரோக்கியமாக, அதான் இப்போ நம்ம கொஸ்டினு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும், ஆரோக்கியத்தை பார்த்தா சுவை கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி நம்ம எப்படின்னா நம்ம சாப்பாடை சூஸ் பண்ணுறத இப்போ ஒரு இல்லத்தரசி இருக்காங்கன்னு வச்சுங்க, நீ அப்பளத்தை ரைஸ் பண்ண பொறி, நீ வடையில் கடலை எண்ணெய் பொறி, அப்புறம் மிச்சத்தெல்லாம் முறுக்கை தேங்காய் எண்ணெயில் பண்ணு அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நீங்கள் சிப்ஸ் நேந்திரன் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா சூப்பர், அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரிச்சா லெஸ் சூப்பர், ரொம்ப அது கொஞ்சம் அதோட டேஸ்ட் ஒரு ஸ்டெப்பு குறைஞ்சமாக இருக்கும். டேஸ்ட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன், ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி அதை போய் கடலை எண்ணெய் பண்ணாக்கா கொஞ்சம் மோசமாகவே இருக்கும். நல்லெண்ணெய் பொரிச்சா நல்லெண்ணோட வாசனை டாமினேட் ஆகி அதனோட அந்த சிப்ஸோட நேந்திரங்காய் சிப்ஸோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இப்போ ரொம்ப டாமினண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் லைக் பண்ணுறதுன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டேஸ்டி ஃபுட்டுங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. நீங்கள் டேஸ்டி ஃபுட்டை அளவோடு சாப்பிடுங்கன்னு தான் நான் திருப்பி சொல்கிறேன். எப்படின்னு கேட்டால், நீங்கள் பொரிக்கிறது கண்டிப்பாக 2-3 ஆயில் நீங்கள் வீட்டில் வச்சு அது பொரிச்சிங்கன்னா உங்கள் சமையல் பிரமாதம்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஆனால் அதுக்கு பொறுமை வேணும். அவங்களுக்கு இல்லத்தரசருக்கு பொறுமை இல்லைன்னாக்கா அது முடியாது. இப்போ ஒரு வடகமோ இல்லைன்னா ஒரு முறுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சீடை பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு தட்டை பண்ணுறீங்க அப்படின்னா அதை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா அதனோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் தான். ஆக நீங்கள் சமையல் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு அப்பளத்தை ரைஸ் பிரான் ஆயிலில் பொரிச்சாக்க அந்த அப்பளம் ஒரு வாடையும் இல்லாமல் அப்பளத்தோட வாடை ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த அப்பளத்தோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக தெரியும். டேஸ்டி சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறதை விட ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சில ஆயிலை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயிலோட ரைஸ் பிரான் ஆயில், இதோட மிக்சிங் ஆஃப் ஆயில்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம். பட் நாளுக்கு நாள் நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துட்டுருக்கு, மக்களோட டேஸ்ட்டு மாறிட்டுருக்குங்கிறதுனால இப்போ இருக்கிற கான்செப்டில் நான் அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவேன். இந்த மாதிரி என் பேஷண்ட்லாம் கேட்பேன், எப்படி சார் இது என்ன, அப்புறம் சமையல் கலைஞர்கிட்டலாம் நான் பேசுவேன். பேசி நீங்கள் எது லைக் பண்ணுறீங்க, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணுறோம். அப்புறம் இந்த நிறைய யூடியூப்பில் வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பார்த்தாக்கா கிளியராக சொல்லுவாங்க, இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன ஆயில் தான் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ டேஸ்ட் என்ஹான்சர் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறதை விட பொருளை அந்தந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் கூடும். அதுதான் அந்த மாரல், நம்ம பெஸ்ட்டு குக்கிங்கோட மாரல் அதுதான். நீங்கள் வேணால் வீட்டில் பொரிச்சு பாருங்கள். ஒரு அப்பளத்தை சன்ஃப்ளவர் ஆயில்லையோ இல்லைன்னா ரைஸ் பிரான் ஆயில்லையோ பண்ணுங்கள், அதனோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இது எதுவுமே இந்த 2 ஆயிலும் தன்னோட தன்மையை அந்த பொருளுக்கு கொடுக்காது. ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது.
ஸோ இதை போய் நம்ம வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் கருத்து. ஸோ நம்ம அப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எந்த ஆயில் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொன்னால் எல்லா ஆயிலுமே ஹெல்த்தி தான். எல்லா ஆயிலும் அளவோடு சாப்பிட்டா தான் ஹெல்த்தி. அதுதான் என்னோடய கான்செப்ட். இப்போ நீங்கள் ஹெல்த் இஷ்யூவை ரைஸ் பிரான் ஆயிலுடைய மருத்துவ குணங்கள் நம்ம அடுத்த எபிசோடில் டீட்டெயில்டாக பார்க்கலான்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ நம்மளுடைய ஃபேமஸ் செக்மெண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். இந்த டிப் ஆஃப் த டேயில் மருத்துவ குணங்களோட மிளகோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலாக அதை பற்றி பேசுவோம் இல்லைங்களா, அந்த டிப் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு. இப்போ மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிளகு வந்து என்னோடய ஒரு ஃபேவரட் ஸ்பைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிளகு வந்து நீங்கள் சூஸ் பண்ணது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபேவரட் ஸ்பைஸ் இது இருக்குது. மிளகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கொடி. அந்த கொடியில் வந்து மிளகு வந்து அப்படியே முத்து முத்தாக அழகாக ஒரு சரசரமாக இருக்கும். முத்துச்சரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அதனோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா செகச்சவேல்னு இருக்கும். அதனோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா பச்சை பச்சைன்னு அப்படியே ரொம்ப அழகாக பச்சை முத்துக்கள் இல்லை கோர்த்த ஒரு ஆரம் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே காதில் கூட போட்டுக்கலாம். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது அந்த மாதிரி உள்ளதை வந்து பார்த்திங்கனாக்கா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அதனோட பச்சைத்தன்மை நிறைய இருக்கும். பெப்பர் வாசனை கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதை வந்து நான் என்ன சொல்லுவேன், அப்படியே நீங்கள் பறித்து அதில் லைம் சால்ட் கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து ஒரு தயிர் சாத்தில் கலந்துட்டிங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் ஒவ்வொரு மிளகு 2 மிளகு வர மாதிரி இருந்ததுனாக்கா ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட். அதோடு இல்லாமல் அதில் வந்து பெப்பரடின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆல்கலாய்டு இருக்குது. அந்த ஆல்கலாய்டு வந்து நிறைய வந்து ஸ்கின் பியூட்டி, அப்புறம் வந்து ஸ்டொமக்கில் இருக்கிற கிருமிகளை வந்து அன்வான்ட் கிருமிகளை அழிக்கிற தன்மைகள், குடலை சுத்தம் பண்ணுற தன்மை, இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. அதோட கார்மினேட்டிவ் ஆக்ஷன் சொல்லணும். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ஆசிட்னா பெப்சின் அந்த மாதிரி நிறைய இதை வந்து தூண்டி விட்டுட்டு அது பாட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி உள்ள இது வந்து ரா பெப்பருக்கு, அதாவது ரா பெப்பர்னால் அந்த பச்சையாக இருக்கிற பெப்பருக்கு உண்டு. அதே பெப்பர் வந்து கொஞ்சம் நாளாச்சு வச்சு ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுங்க, ட்ரை ஆனவுடனே கருப்பாக மாதிரி இருக்கும். அந்த கருப்பு பெப்பர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கருப்பு பெப்பரை அப்படியே ரோலிங்கில் உருட்டி 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 என்ன பண்ணுவாங்க, அதனோட ஸ்கின்னை புறா எடுத்துகிட்டு அதை வந்து ஒயிட் பெப்பர் ஆக்கிடுவாங்க. ஸோ ஒயிட் பெப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு மருத்துவ குணங்கள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் அதனோட காரத்தன்மை ஜாஸ்தியாகிடும். ஸோ ஒயிட் பெப்பரோ பிளாக் பெப்பரோ யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் லிபரலாக யூஸ் பண்ணக்கூடாது, மைல்டாக யூஸ் பண்ணணும். இதே குணங்கள் தான், ஆனால் குவான்டிட்டியும் காரமும் அதனோட தீவிரமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பெப்பர் அளவோடு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கு தான் டாக்டர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு. இவ்வளோ ரொம்ப அழகாக அந்த பெப்பரோடைய மருத்துவ குணங்கள் அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் சுவையாகவும் இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.